அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 20, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். நெருதல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஹிந்திக்கு அடுத்து தமிழில் அதிகமாக மொழிபெயர்ப்பு. தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தெரிவிச்சிருக்காரு. நாடு சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்றம் வழங்கிய சுமார் 37,000 தீர்ப்புகள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஹிந்திக்கு அடுத்தபடியாக தமிழில் அதிக மொழிபெயர்ப்புகள் நடந்து வருவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தெரிவிச்சிருக்காரு. இப்போது செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நாடு முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களை அடைவதை இது உறுதிப்படுத்தும். இந்திக்கு அடுத்தபடியாக தமிழில் அதிக மொழிபெயர்ப்புகள் நடைபெற்று வருகின்றன என்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரே நேரத்தில் தேர்தல் தமிழக வரலாறு சொல்வதென்ன? தேர்தல் வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து 5 தேர்தல்கள் வரை தமிழகத்தில் மக்களவை, சட்டப்பேரவைக்கு தொடர்ச்சியாக ஒரு சேர வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது சம்மந்தமாக மெயின்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு ரிலேட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ஒன்று இமேஜினரி எழுதுறதுக்கு நீங்கள் அதாவது இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இமேஜினரியாக திங்க் பண்ணி எழுதுறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எழுதி அதுக்கடுத்து இப்படி இருக்கலாம்னு நீங்கள் எழுதுகிறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இது பேப்பர் கட்டிங் அப்படியே இருக்கும். இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயே இந்த பேப்பர் கட்டிங் இருக்கும். எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உணவு பதப்படுத்துதல் துறை வளர்ச்சிக்கு பல்வேறு சீர்திருத்தங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் பல சீர்திருத்தங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்காரு. 3வது உலக உணவு இந்தியா மாநாடு தில்லியில் வியாழக்கிழமை தொடங்கியது. 90க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் தொடக்க நிகழ்ச்சியில் வாசிப்புரை நடத்தியிருக்காரு. அதில் இந்த துறைக்கு அதிகமாக உணவு பதப்படுத்துதல் துறைக்கு வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டுகள் சீர்திருத்தங்கள் நிறையா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அண்ட் அது போக அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பேப்பர் கட்டிங்ஸாகவும் இமேஜாகவும் கொடுத்துருவோம். அப்பப்போ குவிஸ் கொஸ்டின்ஸும் கேட்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.